பெண்கள் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 30 வயசை தாண்டும் போது, 40 தாண்டும் போது, மேனோபாஸ் டைமில் அவங்க கிராஸ் பண்ணும்போது உடல் வலிமையை மட்டும் அவங்க இழக்கிறது இல்லை, மன வலிமையும் சேர்ந்து தான் இழக்கிறாங்க. ஸோ உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை ரொம்ப முக்கியம். அதுக்கு உடல் பயிற்சிகள் தினமும் பண்ணணும். இந்த உடம்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆசன பயிற்சிகளை முழுசாக நீங்கள் பின்பற்றினா கூட, பயிற்சி பண்ணால் கூட, சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸு, ஸ்ட்ரெச் பேண்ட் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு தடவை செலவு பண்ணி வாங்கினா கூட ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காது. ஒரு தடவை வாங்கினா கூட நீங்கள் எப்போதுமே பயன்படுத்துகிற மாதிரி, பயன்பாட்டில் வச்சுக்கிற மாதிரி தான் அது இருக்கும். அது ஒன்றும் வீணாக போகிறதோ கிளியிறதோ அது மாதிரி ஆகாது. எப்போ உங்களுக்கு மசில் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கோ, ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, அப்போ தான் நிறைய ஆசனங்கள் நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரெச் பேண்டை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டிஃபாக இருக்கிற மசில் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும், ஃப்ளெக்சிபிள் ஆக்க முடியும் பாடியை தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது. அண்ட் பர்டிகுலர் மசில் தசைகளை நீங்கள் ஸ்ட்ரெங்தனும் பண்ணிக்க முடியும், வலுப்படுத்திக்கவும் முடியும். தொடக்கி அடிப்பகுதியில் இருக்கிற மசில், இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகலைன்னா உங்களால் நிறைய பயிற்சிகளை பண்ண முடியாது. முன்னாடி குனிஞ்சு ஒரு பச்சிமோத்தனாசனால முன்னாடி குனியும் போது உங்களுக்கு அந்த இடத்துல இழுக்க ஆரம்பிக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னேன், நிறைய பயிற்சிகள் நீங்கள் பண்ண முடியாமல் போகும். உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் ரொம்ப டைட்டாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னா. ஸோ உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்கை எப்படி நீங்கள் ஒரு 10 நாளில் ஒரு பயிற்சியை பண்ணி ஒரு 10 நாளில் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்கை எப்படி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ளெக்சிபிள் ஆக்கிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பயிற்சி பண்ணி காட்டுறேன். படுக்கிற நிலைக்கு வந்துடுங்க. இந்த பேண்டோட மையப்பகுதியை உங்கள் காலோட ஹெல்த் கஃபே தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். உடற்பயிற்சிகள், ஆசனங்கள், சுவாச பயிற்சி, யோகானா என்ன, இந்த மாதிரி யோகாவை பற்றின எல்லா மாதிரியான விளக்கங்களையும் நான் உங்களுக்கு இந்த சேனலில் வீடியோஸாக கொடுத்துட்ருக்கேன். முக்கியமாக பெண்கள் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 30 வயசை தாண்டும் போது, 40 தாண்டும் போது, மேனோபாஸ் டைமில் அவங்க கிராஸ் பண்ணும்போது உடல் வலிமையை மட்டும் அவங்க இழக்கிறது இல்லை, மன வலிமையும் சேர்ந்து தான் இழக்கிறாங்க. ஸோ மன ஆரோக்கியத்துக்கு என்னென்ன பயிற்சிகள் பண்ணணுங்கிறத பற்றியும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை ரொம்ப முக்கியம். அதுக்கு உடல் பயிற்சிகள் தினமும் பண்ணணும். எல்லாராலையும் பணம் செலவு பண்ணி ஒரு யோகா பயிற்சிக்கு போய், ஒரு ஜிம்முக்கு போய் அவங்களால பயிற்சி பண்ண முடியறதில்ல. ஸோ நீங்கள் வீடியோஸை பார்த்து உங்கள் வீட்லேயே நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு இதை பார்த்து அப்படியே நீங்கள் வீட்லேயே பயிற்சி பண்ணலாங்கிற மாதிரி வீடியோஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த உடம்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆசன பயிற்சிகளை முழுசாக நீங்கள் பின்பற்றினா கூட, பயிற்சி பண்ணால் கூட, சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸு, ஸ்ட்ரெச் பேண்ட் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு தடவை செலவு பண்ணி வாங்கினா கூட ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காது. ஒரு தடவை வாங்கினா கூட நீங்கள் எப்போதுமே பயன்படுத்துகிற மாதிரி, பயன்பாட்டில் வச்சுக்கிற மாதிரி தான் அது இருக்கும். அது ஒன்றும் வீணாக போகிறதோ கிளியிறதோ அது மாதிரி ஆகாது. ஸோ இந்த ஸ்ட்ரெச் பேண்ட் நீங்கள் இது டெக்கத்லான் பிராண்ட், நீங்கள் வேறு எந்த பிராண்டில் வேணால் வாங்கிக்கலாம். இந்த ஸ்ட்ரெச் பேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெங்தனிங் ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். உடம்புக்கு பர்டிகுலர் மசில் குரூப்பை ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுற மாதிரி. உங்களோட ஏதாவது ஒரு மசில் உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, வளைஞ்சு கொடுக்குற தன்மை இல்லை, ஃப்ளெக்சிபிலிட்டி, அதனால மசில் ஸ்டிஃப்னஸ்னால உங்களுக்கு பல ஆசனங்கள் பண்ண முடியாமல் இருக்குது. எப்போ உங்களுக்கு மசில் ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கோ, ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, அப்போ தான் நிறைய ஆசனங்கள் நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரெச் பேண்டை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டிஃபாக இருக்கிற மசில் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும், ஃப்ளெக்சிபிள் ஆக்க முடியும் பாடியை தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது. அண்ட் பர்டிகுலர் மசில் தசைகளை நீங்கள் ஸ்ட்ரெங்தனும் பண்ணிக்க முடியும், வலுப்படுத்திக்கவும் முடியும். ஸோ அதில் இந்த வீடியோவில் ஒரு 5 பயிற்சியை மட்டும் நம்ம பார்ப்போம். முதல் பயிற்சி, உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறது. உங்களோட தொடக்கி அடிப்பகுதியில் இருக்கிற மசில், இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகலைன்னா உங்களால் நிறைய பயிற்சிகளை பண்ண முடியாது. முன்னாடி குனிஞ்சு ஒரு பச்சிமோத்தனாசனால முன்னாடி குனியும் போது உங்களுக்கு அந்த இடத்துல இழுக்க ஆரம்பிக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னேன், நிறைய பயிற்சிகள் நீங்கள் பண்ண முடியாமல் போகும். உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் ரொம்ப டைட்டாக இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னா. ஸோ உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்கை எப்படி நீங்கள் ஒரு 10 நாளில் ஒரு பயிற்சியை பண்ணி ஒரு 10 நாளில் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்கை எப்படி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ளெக்சிபிள் ஆக்கிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பயிற்சி பண்ணி காட்டுறேன். படுக்கிற நிலைக்கு வந்துடுங்க. இந்த பேண்டோட மையப்பகுதியை உங்கள் காலோட நடுவில் நீங்கள் வச்சுருங்க. ஸோ இப்போ இந்த பேண்டை பிடிக்கும்போது உங்கள் காலுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த நீங்கள் பிடிச்சிக்கணும். மேலே இங்கெல்லாம் பிடிக்கக்கூடாது, இங்கே பிடிச்சிக்கிறீங்க. இன்னொரு காலை மடக்கி வச்சுருக்கேன், இந்த காலை நீட்டமாக வச்சுருக்கேன். இந்த முட்டியை மடக்கலை, நான் நல்லா காலை நிமித்தி வச்சுருக்கேன், நேராக 90 டிகிரியில் வச்சுருக்கேன். ஸோ இப்போது நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, அதனால நிறைய பயிற்சிகள் உங்களால் பண்ண முடியாமல் போகுது. ஸோ நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி ஆகணும். இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு வலி இருக்கும். அந்த வலியை நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மசிலை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் காலை உள்நோக்கி இழுக்க ஆரம்பிக்கணும். இந்த பேண்டு ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் உங்கள் காலை இழுக்கலாம். நீங்கள் இழுக்கும் போது உங்கள் முட்டி மடங்கக்கூடாது. உங்கள் முட்டி மடங்குச்சுன்னா
ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் காலை இழுக்கிறீங்க. கொஞ்சமாக, இன்னும் கொஞ்சமாக, இன்னும் கொஞ்சமாக. வலி இருக்குன்னா கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல நிறுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். வலிக்கும் போது அப்படியே நிறுத்திக்கோங்க. வலியோடு இன்னும் இழுக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் அந்த வலியை பொறுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பழகிற மாதிரி ஆகிடும் அந்த மசிலுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரெச் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் நீங்கள் அந்த வலியை பொறுத்துக்கணும், இல்லைன்னா அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணணுமே உள்ள தவிர நீங்கள் முட்டியை மடக்கக்கூடாது. முட்டியை மடக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் ரிலீஸ் ஆகிடும். ஸோ காலை நேராக மட்டும்தான் வைக்கணும், முட்டியை மடக்கக்கூடாது. ஸோ இன்னும் ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ரெச், 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 ஸ்ட்ரெச். உங்கள் எல்போவை தரையில் வைக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். பொறுத்துக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணலாம். நல்லாவே ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கால்லையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் பண்ணுறீங்க அப்படின்னா நாள் உங்கள் கால் இந்த அளவுக்கு தான் வருது, அதுக்கு மேலே கீழே போகவே இல்லை, வலி நிறையா இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் கால் இறங்கும், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் இறங்கும். ஒரு வாரம் 10 நாளில் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு காட்டின அளவுக்கு கால் கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ கால் கீழே இறங்குது, முட்டியை மடக்காமையே கால் கீழே நம்மளால் இழுக்க முடியுதுன்னா உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரே நாளில் ஸ்ட்ரெச் ஆயிரணும்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் பண்ணிகிட்டே இருங்க, மசில் ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் உங்களால் நிறைய மூமெண்ட்ஸ் பண்ண முடியும், நிறைய ஆசனங்கள் பண்ண முடியும். இது முதல் பயிற்சி. ரெண்டாவது பயிற்சி, இது உங்கள் கைகளை வலுப்படுத்துறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. பேண்டோட மையப்பகுதியை உங்கள் 2 கால்லையும் மாட்டிக்கோங்க. பேண்டோட எட்ஜை தம்ஸ் அப் பொசிஷனில் பிடிச்சிக்கோங்க. தம்ஸ் அப் பொசிஷனில் உங்கள் பேண்டோட எட்ஜை பிடிச்சிக்கோங்க. காலை எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. டேபிள் டாப் பொசிஷனில் வச்சுக்கோங்க. கைகளை உயர்த்திக்கிறீங்க. உங்களோட கை உங்கள் ஷோல்டருக்கு நேராக இருக்கட்டும். பின்னாடியோ முன்னாடியோ இல்லை, கையை நேராக வச்சுருக்கேன், என்னோட ஷோல்டருக்கு நேராக வச்சுருக்கேன். ஸோ இப்போ காலால் அழுத்தம் கொடுத்து உங்கள் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணி காலை தரைக்கி நீங்கள் இழுத்துட்டு போனாலும் அந்த ப்ரெஷரில் உங்கள் கை கூடவே போகக்கூடாது. உங்கள் கையை நீங்கள் டைட்டாக ஹோல்ட் பண்ணணும். கைகள் எவ்வளோ வலுவாக இருக்கோ அந்தளவுக்கு கைகள் நேராக இருக்கும். காலோட ப்ரெஷரில் கை கை கூடவே போகக்கூடாது, கையை நேராக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் கொடுக்குறீங்க, காலை தரைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, திரும்பவும் இருந்த நிலைக்கு மெல்லமாக வர்றீங்க. நீங்கள் வேகமாக விட்டீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வேகமாக பண்ணுறது, ரொம்ப வேகமாக ரிலீஸ் பண்ணுறது பண்ணிங்கன்னா உங்களோட கைகளோட இறுக்கத்தையும் நீங்கள் உணர முடியாது, ஸ்ட்ரெச்சையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ மெல்லமாக கால்களை கீழே இறக்குறீங்க. மெல்லமாக திரும்பவும் டேபிள் டாப் பொசிஷனுக்கு காலை கொண்டு வந்துடுறீங்க. நீங்கள் காலில் கொடுக்குற அழுத்தம் உங்கள் கைகளோட திசையை மாற்றக்கூடாது, கை நேராக தான் இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கையை நீங்கள் அசைவில்லாமல் வச்சுக்கலாம். இதை ஒரு 10 தடவை 20 தடவை நீங்கள் பயிற்சி பண்ணலாம் உங்களோட கைகளை உறுதிப்படுத்துறதுக்கு. மூன்றாவது பயிற்சி, திரும்பவும் அதே நிலையில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் இந்த தடவை நம்ம கால்களை ப்ரெஷர் கொடுத்து தள்ள போகிறதில்ல, கால்களை அப்படியே தான் வச்சுக்க போகிறீங்க. உங்களோட கைகளை நீங்கள் பின்னாடி இழுத்துட்டு போக போகிறீங்க. தரையை தொடுற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டு போகணும். திரும்பவும் ஷோல்டருக்கு நேராக உங்களோட கைகளை கொண்டு வரீங்க. கால்களை அசைவில்லாமல் வச்சுக்கோங்க. உங்களோட முழங்கையை நீங்கள் மடக்கக்கூடாது, கைகளை நேராக தான் வச்சுக்கணும். நல்ல அழுத்தம் கொடுத்து கையை பின்னாடி இழுத்துட்டு போகிறீங்க. ஸ்ட்ரெச் பேண்டை இழுக்கிறதுக்கு கைகளில் சக்தி இருக்கணும். இதையும் நீங்கள் 10 தடவை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளி விட்டு திருப்பியும் 10 தடவை அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு இடைவெளிக்கு அப்புறமும் நீங்கள் ஒரே மாதிரியான எண்ணிக்கையில் தான் நீங்கள் பயிற்சியை தொடரணும். ஸோ முதல் முறை நீங்கள் 10 தடவை பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா, 10 தடவை கைகளை பின்னாடி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் 10 தடவை தான் பண்ணணும், வேற எண்ணிக்கையில் பண்ணாதீங்க. நான்காவது பயிற்சி, இதுவும் கைகளை வலுப்படுத்துறதுக்கான பயிற்சி தான். தண்டாசனால உட்காந்துக்கிறீங்க. பேண்டோட மையப்பகுதியை உள்ளங்கால மாட்டிட்டீங்க. கொஞ்சோண்டு இடைவெளி இருக்கலாம் 2 காலுக்கு இடையில.
கால்லேருந்து 1 அடி டிஸ்டன்ஸில் நீங்கள் பேண்டை பிடிச்சிக்கலாம். உள்ளங்கை தரையை பார்த்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ முழு அழுத்தம் கொடுத்து ஸ்ட்ரெச் பேண்டை பின்னாடி இழுக்கிறீங்க. உங்கள் முழங்கை பின்னாடி போகிற வரைக்கும் நீங்கள் இழுக்கலாம். இந்த அளவுக்கு முழங்கை பின்னாடி போகணும். திரும்பி விடும்போது ரொம்ப சடனாக விடக்கூடாது. திரும்பவும் மெல்லமாக தான் நீங்கள் பேண்டை விடணும். கைகளை மட்டும்தான் முழு பலத்தோடு நீங்கள் இழுத்து பின்னாடி தள்ளுறீங்க. உங்கள் ஷோல்டரை தலையை நீங்கள் ஆட்டக்கூடாது. முதுகை நேராக தான் வச்சுக்கணும். உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இதில் 10 தடவை நீங்கள் இந்த பயிற்சி பண்ணுங்கள். முழங்கை இந்த அளவுக்கு பின்னாடி போகணும், முன்னாடி வரணும். ஸோ உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி 10 தடவை பயிற்சி பண்ணதுக்கப்புறமா உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. பின்னாடி இழுக்கிறது ஒரே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த உள்ளங்கையோட டைரக்ஷன் கீழே இருந்தப்போ வேற இடத்துல உங்களுக்கு தசை இறுக்கமாகிறது உணரலாம். உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி நீங்கள் இழுக்கிறப்போ அதே கையில் வேற இடத்துல இருக்கிற தசை, வேற தசை பகுதி உங்களுக்கு இறுக்கமாகிறத நீங்கள் உணரலாம். இப்போ உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. முழு அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரெச் பேண்டை இழுக்கிறீங்க. முழங்கை பின்னாடி போகிற அளவுக்கு. உங்கள் ஷோல்டர் ஆடக்கூடாது. ஸ்ட்ரெச் பேண்டை நீங்கள் இழுக்க முயற்சி பண்ணுறதுனால உங்கள் கைகளுக்கு கிடைக்கிற அழுத்தத்தை நீங்கள் உங்களோட கழுத்துக்கு டைவர்ட் பண்ணக்கூடாது. இது நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கழுத்து பகுதியை இறுக்கமாக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கஷ்டமாக இருந்தால் கூட அந்த கஷ்டத்தை, அந்த இறுக்கத்தை நீங்கள் கை சதைக்கு தான் நீங்கள் தள்ளணும். கழுத்தை இறுக்கமாக வச்சுக்கக்கூடாது. கழுத்தை இறுக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி வரும். இப்படி குனியக்கூடாது. ஃபேஸை நேராக தான் வைக்கணும். உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி 10 தடவை பயிற்சி பண்ணுறீங்க. உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி இதே பயிற்சியை 10 தடவை பண்ணுறீங்க. இடைவெளி விட்டுட்டு திரும்பவும் இன்னொரு தடவை உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி 10 தடவை, உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி 10 தடவை பயிற்சி பண்ணலாம். 5வது பயிற்சி, உங்களோட 2 கால்களையும் எல் ஷேப்பில் வச்சுக்கிறீங்க. ஃப்ரண்ட் லெக்கும் எல் ஷேப்பில் இருக்குது, பேக் லெக்கும் எல் ஷேப்பில் இருக்குது. பேண்டோட மையப்பகுதியை கால் விரலுக்கு அடியில் அழுத்தமாக பிடிச்சிருக்கீங்க. உங்களோட பேண்டோட எட்ஜை, நுனி பகுதியை நீங்கள் உள்ளங்கையால் நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க தம்ஸ் அப் பொசிஷனில். அதை நீங்கள் உங்களோட முழங்கை மேலே பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கணும். 2 உள்ளங்கையும் ஒன்றை பார்த்த மாதிரி இருக்குது, முழங்கை மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ முழு அழுத்தம் கொடுத்து நீங்கள் உங்கள் பேண்டை மேலே ஸ்ட்ரெச் பண்ணணும். உள்ளங்கை ஒன்றை பார்த்த மாதிரி இருக்கு, முழங்கை மேலே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பொசிஷன்லேருந்து இழுக்க ஆரம்பிக்கிறீங்க. இது மாதிரி நீங்கள் 10 தடவை பயிற்சி பண்ணிட்டு ஒரு இடைவெளி விட்டுட்டு திரும்பவும் 10 தடவை பயிற்சி பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெச் பேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விதமான பயிற்சிகள் பண்ணலாம். உங்கள் குறிப்பிட்ட தசை பகுதிகளை நீங்கள் ஸ்ட்ரெச்சபிளாக ஆக்கலாம், குறிப்பிட்ட தசை பகுதிகளை இறுக்கமாக்கலாம், ஸ்ட்ரெங்தன் ஆக்கலாம். நிறைய பயிற்சிகள் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு இந்த 5 பயிற்சிகள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பேண்டை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் எவ்வளோ விதமான பயிற்சிகள் பண்ணலாம். உங்களோட கோர் ஸ்ட்ரெங்தனிங்க்கு, லெக் ஸ்ட்ரெங்தனிங்க்கு, ஆர்ம் ஸ்ட்ரெங்தனிங்க்கு, மசிலோட ஸ்ட்ரெச்சபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பேண்ட் ஒரு தடவை செலவு பண்ணி வாங்கினீங்கன்னா இது ஒன்றும் ரொம்ப விலை அதிகம்லாம் கிடையாது. இது உங்களுக்கு லைஃப் டைமுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உடல் வலிமை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மன வலிமைக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெய்லியும் உடற்பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு இலவசமாகவே நீங்கள் யூடியூப்பில் பார்த்து பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. டெய்லியும் உடற்பயிற்சி பண்ணுங்கள். உடம்பையும் மனசையும் வலுவாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.